வீட்டில் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா எப்படி வீட்டில் கை கட்டி கால் கட்டி வா கட்டி கொல்லி சட்டியோட எப்படி பாடகாவடி எடுக்கிறாங்க பாட கட்டி மயான கரைக்கு கொண்டு போகிறாங்களோ அதேமாரி நம்ம திருவிழாவும் போது இப்போ சாதாரண ஞாயிற்றுக்கிழமை எடுக்கும்போது நம்ம ஆற்றுக்கரையில் குடமுருட்டி ஆற்றுக்கரையில் அங்கே வச்சு அதுமாதிரி பாடகாவடி கட்டி வா கட்டி கை கட்டி கால் கட்டி பையன் வந்து கொல்லி சட்டியோடு எடுத்து கோயிலில் 3 முறை வளம் வருவாங்க. வளம் வந்த பிறகு எய்த்தாப்பில் சன்னதியில் இறக்குவாங்க. சன்னதியில் இறக்குற பிறகு நம்ம பூசாரியார் அங்கே போய் அவங்க ஊதி போடுவாங்க, தண்ணி தெளித்து விடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுதி கோயிலுக்கு வேண்டிய பிரார்த்தனை மாவளுக்கு போடுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வரைக்கும் கண்ணை மூடிட்டே இருக்கணும். ஆமாம், கண்ணை மூடி தான் இருப்பாங்க. அப்போலேருந்து நம்ம கோயில் அம்பாள் மூலவரை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது கிடையாது. அப்படி ஃபோட்டோ எடுத்தவங்களுக்கு ஒரு கண்ணே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு உள்ள வந்து அம்பாள் வரைஞ்சவருக்கு வரைஞ்சே முடிக்கல. வரைஞ்சவங்க ஆமாம், வரைஞ்சவர் வரைஞ்சே முடிக்கல. அவரு காலமாயிட்டா. அதுக்கப்புறம்